ஆக இந்த தீட்டு என்பது எல்லாருக்கும் உண்டு. பிராமணனுக்கும் உண்டு, அபிராமணனுக்கும் உண்டு, தாழ்த்தப்பட்டவனுக்கும் உண்டு. ஞானம் சத்துவம் என்பது தாழ்த்தப்பட்டவன்கிட்டையும் உண்டு, அது பிராமணன்ட்டையும் இல்லாமல் போகிறது உண்டு. ஒரு ரகசிய கிரந்தத்தில் வைணவத்தில் பிராமணியம் விலை செல்லுகிறது, அது பகவத் லாப ஹேதுவாதலாலே, அது இல்லை என்கில் அது பயனற்றதுன்னு. பிராமண ஜென்மத்தை உயர்வாக நம்ம ஏன் பேசுகிறோம்? அவனுக்கு ஞானம் இருக்குங்கிறதுனால பேசுகிறோம், அவன் கடவுளுக்கு கிட்ட போயிட்டாங்கிறதுக்காக பேசுகிறோம். அவன் அதை கோட்டை விட்டான்னா அவன் என்ன பிராமணன்? அதில் என்ன இருக்குது பிரயோஜனம் என்று பிராமணர்கள் நூல் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்க்கணும். ஸ்ரீவச்சன பூஷணம், 18 ரகசிய கிரந்தங்கள் இருக்குது. பிள்ளைலோகாச்சாரியர் எழுதியிருக்கார், ஆச்சாரியர் எழுதி, அழகிய மனவாள பெருமான் எழுதியிருக்கார். அதெல்லாம் படித்து பார்க்கணும். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு இந்து மதம் மோசம், இந்து மதம் தப்பு, அப்படி இப்படின்னு உயர்வு தாழ்வு பேசுதுன்னு பேசப்படாது. ஒரு பழக்கம் ஒரு சமுதாயத்தில் வந்ததுன்னா அது எப்படி வந்தது, ஏன் வந்தது, காரணம் என்ன, அந்த ரூட்டை போய் பிடிக்கணும். அப்புறம் தான் நீங்கள் தீர்ப்பு வழங்கணும்.